இன்றைக்கி பலா பிஞ்சை வச்சு மட்டன் பிரியாணி மாதிரி அதே டேஸ்ட்டில் பலாக்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஜீரக சம்பா அரிசி தாங்க இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பாஸ்மதி யூஸ் பண்ணல. ஜீரக சம்பா யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்து இல்லைன்னா 1 கப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பலாக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க. அதில் ஒரு 5-6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை இது எல்லாமே 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ரோஸ்ட் ஆனதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பலாக்காயில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க, டைஜஷனுக்கும் நல்லது. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் அப்படியே சேர்த்து அதையும் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போக வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பலாக்காயை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாங்க. பலாக்காயில் கோலா உருண்டை, அப்புறம் பலாக்காய் சாப்ஸ் இது மாதிரி நிறையா பண்ணலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் புதினாவையும் நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் தயிரை நல்லா அடித்து வச்சுக்கோங்க, பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்து அரைக்கிறனால மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பலா பிஞ்சு பலா மிஸ்ஸை சேர்த்துக்கோங்க. நான் இந்த பாத்திரத்துலேயே பிரியாணியை பண்ணுறனால பலாக்காயை ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். வேக வச்சனால அது அப்படியே இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் நல்லா குக் ஆகி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே நான் வீட்டில் தயார் பண்ணியிருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் பிரியாணி மசாலா இல்லைன்னா கடையில் வைக்கிற பிராண்டு எதுவாக இருந்தாலும் வாங்கி சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸ்டவ்வை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 5 நிமிஷம் வைக்கிறனால அந்த மசாலாலாம் பலாக்காயோடு மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரிசியில் ஊற வச்சுருக்கிற தண்ணியை, அந்த 1 டம்ளர் தண்ணியை இதில் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இதிலையே 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கங்க. நம்ம 1 டம்ளர் ரைஸ் எடுத்தனால 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. அதுக்கு 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா தளபுலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை மட்டும் இதில் சேர்த்துருங்க. இதில் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க. நான் நேச்சுரல் கலர் வரணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்காமல் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை அப்படியே 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா தீயை குறைச்சி வச்சுருங்க. இடையில அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு டைட்டாக மூடிடுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை தயிர் பச்சடி, கர்ட் ரைத்தாவோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.